எலிமெண்ட்ஸ்ல இருந்து ஒரு வேல்யூவை டிஸ்ப்ளே பண்ணோம்னாலோ இல்லை இந்த எலிமெண்ட்ஸ்ல இருந்து ஒரு வேல்யூவை மேனிப்புலேட், அதாவது நான் வந்து ஒரு கால்குலேட் பண்ணணும், எஸ்டிமேட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ ஐ ஷுட் டிபெண்டிங் ஆன் டேக் நேம் ஆர் வேரியபிள் நேம். நான் வந்து ஒரு வேரியபிள் நேமையும் இல்லை ஒரு டேக் நேமையும் நான் இப்போ இந்த ஸ்ட்ரக்சரோட நேமுக்கு நான் வந்து கிரியேட் பண்ணியே ஆகணும். I should make one tag name or variable name to structure name. Structure name க்கு ஒரு variable name tag name create பண்ணா மட்டுமே நான் என்ன I can handle these structure elements when I create a tag or variable to structure. ஸ்ட்ரக்சருக்கு ஒரு வேரியபிளோ இல்லை டேகோ கிரியேட் பண்ணும்போது மட்டும்தான் என்னால் ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க. ஓகே சார், இப்போ எனக்கு டேகோட பர்பஸ் புரியுதோ, எனக்கு வேரியபிளோட பர்பஸ் புரியுது. ஸோ இந்த இடத்துல சார் என்ன சார் பண்ணிக்காங்க, ஹியர் ஐ ட்ரை டு டெவலப் ஆர் டிக்ளேர் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணியிருக்கேன். Here I try to define structure. இந்த இடத்துல நான் ஒரு ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரக்சர் டிக்ளரேஷன் பார்ட், this is called as structure declaration part, this is called as structure definition part, the combination called as structure initialization part. ஸ்ட்ரக்சர் டிக்ளரேஷன் பார்ட்டையும் ஸ்ட்ரக்சர் டெஃபினேஷன் பார்ட்டும் ரெண்டு சேர்ந்து வந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இனிஷியலைசேஷன் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ we are now these things. ஸோ சரி சார், இந்த ஸ்ட்ரக்சரோட சைஸ் என்ன சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ பாருங்க இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, இன்ட் டேட்டா டைப் சைஸஸ் 2 bytes ஃபார் 32-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம், 4 bytes ஃபார் 64 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது 32-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்ட் டேட்டா டைப்போட சைஸ் எனக்கு 2 bytes தான். அதே இது எனக்கு 64-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்ட் டேட்டா டைப்போட சைஸ் எனக்கு 4 bytes. So here I used 64-bit operating system. So here int data type size is 4. எனக்கு இப்போ 4 தான் இருக்கும் int data typeல. சரி, அந்த 4 நான் எடுத்துக்கிட்டேன். char data type ஓட சைஸ் என்னன்னு சொல்லிருக்காங்க பாருங்க. char data type size is 1. Multiply number of elements. Here how many elements are found? Then 25. Here found elements count is 25. So char data type size is 1 into 25. Return 25. So 25 bytes allocate to street variable. So next one paranga, here also I allocate 20 bytes to city variable. Here I allocate 15 bytes to state variable. Here I allocate 10 bytes to country variable. Here automatically allocated 4 bytes to pin code variable. அப்போ இந்த இடத்துல அவங்க சம் பண்ணிருக்காங்க int char and long. So here they are sum all those structure elements size here itself. They are add all those structure elements size here itself. Here they are sum all those structure element size. The return value is 78. So 78 is structure size. Here structure name is underscore address 1. So underscore address 1 size is 78 bytes. So 78 bytes அப்படிங்கிறது தான் எனக்கு underscore address 1 ஓட சைஸ். சரி சார், இப்போ போன ஸ்ட்ரக்சருக்கும் இப்போ கீழே எனக்கு செகண்டாக டெவலப் பண்ணிருக்க ஸ்ட்ரக்சருக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட் அப்படின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர் டெவலப்ட் வித்தவுட் டைப் டெஃப் ஃபீச்சர். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல இங்க பாருங்க, நான் ஹியர் ஐ எம் நாட் யூஸ் டைப் டெஃப் ரிசர்வ் வேர்ட். இந்த ஸ்ட்ரக்சர் நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கல எந்த ஒரு இடத்துலையுமே நான் டைப் டெஃப் அப்படிங்கிற ஒரு ரிசர்வ் வேர்ட் பயன்படுத்தவே இல்லை. ஆனால் இங்கே பாருங்க, ஹியர் ஐ டெவலப் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் வித் டைப் டெஃப் ஃபீச்சர். இந்த இடத்துல நான் ஒரு ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் டெவலப் பண்ணியிருக்கேன். எந்த ஃபீச்சர்ஸை பயன்படுத்தி? டைப் டெஃப் ஃபீச்சர்ஸை பயன்படுத்தி. அப்போ இந்த டைப் டெஃப் ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட். ஸ்ட்ரக்சர் கான்செப்டே நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா, ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் ஹெல்ப்ஸ் டு டெவலப் யூசர் டிஃபைன் டேட்டா டைப். ஸ்ட்ரக்சர் கான்செப்டை ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு பயன்படுது. ஆனால் அந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, மேற்கொண்டு இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணுது, என்ரிச் பண்ணுது. அது என்ரிச் பை டைப் டெஃப் ஃபீச்சர்.
typed feature enhance or enrich or implement structure concept. structure concept இன்னும் மேம்படுத்துவதற்காக இங்கே பயன்படும் features name தான் type def அப்படின்ட்டாங்க. சரி சார், இப்போ இந்த type def வந்துட்டு எப்படி வந்து மேம்படுத்துது அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கறத லேட்டரா இப்போ ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமா நம்ம பார்க்கலாம். So once again I just recap. First structure developed without type def feature. Second structure developed with type def features. First structure developed without type def features. Second structure developed with type def features அப்படின்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல நம்ம டைப் டெஃப்ங்கிற ஒரு ஃபீச்சர்ஸை பயன்படுத்தல, செகண்ட் ஸ்ட்ரக்சர்ல டைப் டெஃப் ஃபீச்சர்ஸை பயன்படுத்தியிருக்கோம், அவ்வளோதான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு இங்கே பாருங்கம்மா, இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா இந்த இடம் லைட்டாக இங்கே மூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஹியர் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, ஓகே ஜஸ்ட் இங்கே பாருங்க. ஓகே, இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கம்மா, ஹியர் ஐ கிரியேட் ஒன் டேக் நேம் டு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். The first structure name is underscore address 1 is a first structure name. That structure developed by tag name. இந்த ஸ்ட்ரக்சரையும் நம்மளுக்கு வந்து ஐ வாண்ட் ட்ரை டு ஆக்சஸ் தி ஸ்ட்ரக்சர் பை டேக் நேம். இந்த ஸ்ட்ரக்சரை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னம்னா ஒன்று நான் வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணியிருக்கணும், இல்லை டேக் நேம் கிரியேட் பண்ணணும். அக்கார்டிங் டு தி ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரையில் என்னால் வேரியபிள் நேம் கிரியேட் பண்ண முடியாது. ஹியர் ஐ கேன் கிரியேட் tag name only. I want try to access these structure elements. இந்த structure குள்ள இருக்கிற elements நான் access பண்ணனும்னா first I should make tag name to this structure. இந்த first structureக்கு நான் கண்டிப்பா tag name தான் create பண்ணனும், நான் variable name create பண்ண முடியாதுன்றாங்க. ஏன் சார் variable name create பண்ண முடியாதுன்னா here I am not use type def feature. இந்த இடத்துல நான் type defங்கிற ஒரு features பயன்படுத்தாதனால I can't make variable to address 1. address 1க்கு என்னால variable name create பண்ண முடியாது. I want access structure elements. இந்த structure element access பண்ணனும்னு விருப்பப்பட்டா I should make tag name to underscore address 1. இந்த underscore address 1க்கு நான் tag name கண்டிப்பா create பண்ணி ஆகணும் அப்படின்றாங்க. So that tag name called as A1. அந்த tag ஓட name தான் A1. இந்த A1 மூலமா I can access door number, state, city, state, country and pin code. இந்த A1ங்கிற ஒரு tag name மூலமாக A1 அப்படிங்கிற ஒரு tag name மூலமா அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கிற எலிமெண்ட் நேம்ஸ் என்ன? டோர் நம்பர், ஸ்ட்ரீட், சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி அண்ட் பின் கோட். ஓகே, ஸோ ஹியர் ஐ ஜஸ்ட் மென்ஷன் user defined data type name. Here I mention tag name. இப்போ இந்த இடத்துல நான் tag name create பண்ணிருக்கேன். இந்த tag name மூலமாக தான் என்னால அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. சரி, குட். இந்த இடத்துல பாருங்க, here I declare or create tag name like A1 to user defined data type like underscore address 1.